வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. வற்றாத ஜீவநிதி தமிழ்நாட்டுக்கு எது அப்படின்னு கேட்டா தாராளமா சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? பொன்னி நதி, நம்மளுடைய காவேரி நதியை பத்தி ரொம்ப அழகா சொல்லலாம் இல்லையா? அதே போலவே தான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வற்றாத ஜீவநதி எந்த நதி அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் அதையும் சொல்ல முடியும். என்றுமே தாமிரபரணி நதியும் வற்றியதே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தாமிரபரணி நதியை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நதிகளையும் காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? எத்தனையோ தொழிற்சாலைகளும் மற்றது ஃபேக்ட்ரி எல்லாமே தான். ஏன் நம்ம கழிவு நீர் கூட போய் ஆற்றில் கலந்து எல்லாவற்றையும் மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா புனித நதியா நம்ம போட்டுறோம் இல்லையா? போய் நீராடுறோம். தாமிரபரணி புஷ்கரத்துல ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நாமளும் போய் நீராடி பூஜைகள் செய்து விட்டு வந்தது எல்லோருமே தான். ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி புஷ்கரணி எல்லாம் கொண்டாடுறோம். ஆனா இந்த ஆறுகளையும் நல்ல மாசு இல்லாம வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய சந்ததிகள் வாரிசுகளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நாம ஓரளவு சந்தோஷமா அதுல எல்லாம் இருந்துட்டோம். எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைத்தது. நல்ல நீர்நிலைகளாகவும் ஆறுகளாகவும் இருந்தது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பற்றி தான் இந்த தாமிரபரணி நதியை பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன்முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், சரியான நேரத்துல சரியான மழை பொழியணும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். போர் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். ஓரளவு போரை பற்றிய அச்சம் இப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய முற்றிலும் நீங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது முழுமையாக நீங்கணும். அதே போலவே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தொற்று நோய்கள் இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. இதையெல்லாம் நினைத்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி எல்லோரும் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை வலம் பெற செய்யக்கூடிய நதி தாமிரபரணி நதி. அதே போலவே தென்னகத்தில் உள்ள வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தாமிரபரணி நதி தான். ஏன்னா தமிழகத்திலேயே இது தோன்றுது, தமிழகத்திலேயே வங்கக்கடலில் போய் கலக்குது. நம்ம தமிழகத்திலேயே, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லா வளமும் கொடுத்துட்டு திரும்ப கடலுக்கும் போய் சேர்றதுனால தாமிரபரணி மிக பெருமையா சொல்லப்பட்டிருக்கு. இது என்னன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் தாமிரபரணி ஆறு பிறந்ததா சொல்றாங்க. தாமிரபரணி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகத்துல தாமிரபரணி மகாத்மியத்திலேயே இதனை சொல்லியிருக்காங்க பாருங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் தாமிரபரணி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் இந்த தாமிரபரணி மகாத்மியத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமுத்திரராஜன் அவங்களோட இந்த தாமிரபரணிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாரு? தேவர்கள் எல்லாம் தான் முடிவு பண்றாங்க. ஏன்னா நம்ம தாமிரபரணி வந்து ஆதிலட்சுமியுடைய ஒரு அவதாரம். சமுத்திரராஜன்கிறவர் பெருமாளுடைய மகாவிஷ்ணுவின் அவதாரம். அதனால ஆதிலட்சுமியின் அவதாரமான தாமிரபரணி யாரு? திருமணம் முடிந்த கையோட அவங்க நான் வந்து நதியா பிரவாகம் எடுத்து மக்கள் பயனுறதுக்கு நான் வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜன் கிட்ட திருமணத்தன்னைக்கே ஒரு பரிசை கேட்குறாங்க. அவங்க மக்களுக்காக பாருங்களேன், திருமணத்தன்னைக்கே நம்ம தாமிரபரணி அப்படி கேட்டிருக்காங்க சமுத்திரராஜன் கிட்ட. உடனே சமுத்திரராஜனும் திருமணம் ஆன முதல் நாளே தாமிரபரணி கேட்டதுனால சரி அதன் மாதிரியே நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க. அதாவது சமுத்திரராஜன் தாமிரபரணிக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க.
இதை கேட்ட உடனே எல்லோருக்கும், திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. தாமிரபரணி எப்படி ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்காங்க பாருங்களேன். ஆதிலட்சுமி தேவி அவளுடைய அந்த குணத்தினால மக்களுக்கு என்னைக்கும் பயனுற மாதிரி எப்படி ஒரு முடிவு எடுத்து அதையும் கணவனிடமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரவசப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்கன்னா, பிரம்மன்ல இருந்து, மகாவிஷ்ணுல இருந்து, இந்திரன்ல இருந்து அத்துணை தேவர்களும், முனிவர்களும் அத்துணை பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே இதற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவங்க யாரு? நம்ம ஆதிபராசக்தி. அவங்க சொன்னாங்க, நேரம் வரட்டும், அந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க தாமிரபரணி நதியா நீ பிரவாகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரியான அந்த நேரமும் வந்துட்டு, வந்த உடனே என்ன சொன்னாங்க, தாமிரபரணி இந்த மாதிரி சமுத்திரராஜன் சொல்றாரு தாமிரபரணி கிட்ட, நீ ஆறாக நதியாக பிரவாகமாகி மக்கள் அத்தனை பேரும் பயன்பெற மாதிரி வரக்கூடிய அந்த நாள் வந்தாச்சு அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்றாரு. உடனே தாமிரபரணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள். உடனே அங்க இருந்த, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்திரன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆளுக்கு ஒரு தேர்ல அவங்க ஆகாச மார்க்கமா வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, தேவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நிறங்கள்ல தேர்கள்ல ஆகாசத்துல வெயிட் பண்றாங்க. அந்த டயத்துல பாருங்களேன், கந்தர்வர்கள் வீணை வாசிக்கிறாங்க. கந்தர்வர்கள் அழகா வீணை வாசிச்சு என்ன சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால கந்தர்வர்கள் வீணை வாசிக்கிறாங்க. முனிவர்கள் அவங்க புராணங்களை, தெய்வீக புராணங்களை பற்றி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ மங்கையர்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா, ஆகாய மார்க்கத்திலேயே நம்ம தாமிரபரணி பிரவாகம் எடுக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் பயனுற அப்படிங்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காங்க தேவ ரூபங்கள் அத்தனை பேருமே. அப்படி ஆகாய மார்க்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே, தாமிரபரணி எப்ப நதியாக பிரவாகமா ஆகுவாங்கன்னு. ஒரே சத்தம், அப்படியே இந்த அண்டம் கோலம், அதாவது பூமியே வெடிச்சா எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அந்த அளவு அங்கே ஒரே சத்தம், சந்தோஷமானது. ஒரு பக்கம் வீணை, ஒரு பக்கம் நடனம், ஒரு பக்கம் புராண கதைகள் சொல்றது, இப்படி ஒரே சந்தோஷமான அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த நேரம் நம்ம ஆதிபராசக்தி, அவங்க தானே உலகத்துக்கே அன்னை. அந்த ஆதிபராசக்தி தாமிரபரணி கிட்ட சொல்றாங்க, இந்த நேரம் தான் சரியான நேரம், நீ நதியாக பிரவாகம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, உத்தரவிடுறாங்க. ஆதிபராசக்தி உத்தரவிடுறாங்க. ஏன்னா அண்டமெல்லாம் காக்கக்கூடியவள் ஆதிபராசக்தி தான். அதனால அவள் தாமிரபரணி நதி கிட்ட அன்னை ஆதிபராசக்தி உத்தரவிடுறாங்க, நீ நதியாக பிரவாகித்து போ அப்படின்னு சொல்லி. உடனே அப்படியே இந்த பருவ காலங்கள்ல கடல் எப்படி கொந்தளிச்சு ஒரு சத்தம், அந்த சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு சத்தம் பாருங்க. அந்த தாமிரபரணி வெளியில பிரவாகமா எடுத்து வரும்போது கடல்லே கொந்தளிச்சு ஒரு அந்த பருவ காலத்துல அந்த கடல் கொந்தளிக்குமே, அப்படி ஒரு சவுண்டுங்க, அப்படி ஒரு சப்தம். அதோட அப்படியே பிரவாகமா வரா யாரு, தாமிரபரணி. ஆதிலட்சுமி தாய் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் வளம் கொடுக்கறதுக்காக அந்த அளவு அழகாக எல்லோருக்கும் இன்று வரை எல்லோருக்கும் மக்கள் பக்தர்கள் பயனுற சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு, நம்ம ஆதிலட்சுமி தேவியான தாமிரபரணி யாரு இல்லையா. இப்படித்தான் ஒவ்வொரு கதைக்கும், ஒவ்வொரு ஆறுக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் உண்டு. ஏன்னா மக்களோட மக்களா இருக்காங்க இல்லையா இந்த ஆறுகள் எல்லாம். ஆமாவா, நாம எல்லாரும் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் முன்னாடி காலத்துல எல்லாம் எப்படி எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தாங்க, அந்த மாதிரிதான் நாம சுத்தமா வச்சுக்கணும். அதற்காக தான் சொல்லுவாங்க, தீர்த்த குளத்திலையும் சரி,
இந்த மாதிரி ஆறுகள்லேயும் சரி, நாம் நீராடும்போது இந்த சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது, துணிகளை துவைக்கும் போது அதற்கான சோப்புகளை போடக்கூடாது. ஏன்னா போட்டு அலசி அதில் தான் விடுறோம். அப்படிங்கும்போது அது மாசாயிடும். அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவம் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியவர்கள் இந்த மாதிரி புனித நீர்களில், புனித ஆறுகளில், இல்ல புனித தீர்த்த குளங்களில் குளிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீராடும்போது மஞ்சள் மட்டும்தான் போட்டுட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றமும் நாங்கள் எல்லோரும் சரி, எங்களை ஒற்றி எல்லோரும் சரி, நாம் எல்லோரும் சரி, மஞ்சள் மட்டுமே தான் நாம் பூசிக்கொண்டு இந்த மாதிரி தீர்த்தங்களில் நீராடணும். அப்பதான் சுத்தமாக இருக்கும். தீர்த்தங்கள் சுத்தமாக இருக்கும். ஆறுகள் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த காலங்கள்ல ஒரு 20 வருஷம் 25 வருடத்துக்கு முன்னாடி கூட நீர்நிலைகள்ல போய் தான் தண்ணி குடத்துல மோந்துட்டு வந்து தான் வீட்டுல வச்சு சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆறுகள்லையும் குளங்கள்லையும் ஏரிகளிலும் போய் தான் நம்ம தண்ணி எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணோம். அவ்வளவு நல்ல தண்ணீரா அது எல்லாமே இருந்தது. ஏன்னா எல்லாத்தையுமே தெய்வ ரூபமாக நம்ம பார்க்குறோம். அதுவும் பெண் ரூபமாக பார்க்குறோம். எல்லா ஆறுகளுமே பெண்கள் தான் இல்லையா? பேரே பாருங்களேன், நர்மதா, சிந்து, காவேரி, தாமிரபரணி, எப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாமே பெண்கள் பெயர்கள் தான். ஏன்னா அவ்வளவு புனிதமா பெண்களும் இருப்பாங்க. அந்த தீர்த்தங்களையும் பார்த்து கொள்ள வேண்டுங்கிறதுனால தாயுடைய பெயர்களை எல்லா ஆறுகளுக்கும் வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், நாமும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி தீர்த்தங்களில் நீராடும் போது மஞ்சள் மட்டும் போட்டு நீராடுவோம். நம்மளால் முடிந்தது அவ்வளவுதான் இல்லையா? நம்ம ஆறுகளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த அளவு செய்ய முடியாட்டியும் ஓரளவு நம்மளால் ஆன சில கைங்கரியங்களை நம்ம செய்யலாம். நம்ம சந்ததியினருக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கவும், நல்ல தீர்த்தங்கள், புனித ஆறுகள் இவைகளெல்லாம் விட்டு செல்லுவதற்காகத்தான் இந்த மாதிரி வழிகள் எல்லாம் செய்யணும். பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமும் அந்த வழி வருவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தாமிரபரணி வாழ்க, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.